ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி டார்கெட் 2025 சூப்பர் ஹிட் ஸ்ட்ராட்டஜி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ மார்ச் மாதம் வந்தாச்சு. April 1 Group 1 நோட்டிஃபிகேஷன், April 25 Group 4 வரப்போகுது. அங்கேருந்து ஒரு 3 மாதத்தில் Group 2 வரப்போகுது. ஸோ எதுவாக இருந்தாலும் அடுத்து வரப்போகிற 100 நாட்கள் ரொம்ப ரொம்ப குரூஷியல். இங்கேருந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் 2025 நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஸோ எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் அது ஏற்ற மாதிரி ப்ராப்பராக கிராக் பண்ணுறதுக்காக தான் சூப்பர் ஹிட் ஸ்ட்ராட்டஜி பேட்ச் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ரைட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் எதுக்காக நம்ம Group 1, Group 2, Group 4 சேர்ந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 2024 இந்த 3 எக்ஸாம் ஒன்றா வந்தது. இதில் ஏகப்பட்ட பேர் இது படிக்கலாமா அது படிக்கலாமா இந்த குழப்பம் பெருசாக அங்கே இருந்தது. ஏன்னா இப்போ Group 1 April 1 வருது. அங்கேருந்து ஒரு மாதத்தில் Group 4 வரப்போகுது. நம்ம டார்கெட் Group 1, Group 2, Group 4 இந்த 3 எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு அந்த ப்ரிலிம்ஸ் சிலபஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்திருக்கும். அந்த கேட்குற விஷயங்கள் இப்போ Group 1, Group 2 எடுத்தோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அவுட் ஆஃப் சமைச்சர் புக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்தாகணும். பட் பேஸ் என்னவோ ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கும். அந்த பேஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டா எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் பயம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். நம்ம ஃபோக்கஸ் Group 1 டேட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா June 15 எக்ஸாம் வருது Group 1 எக்ஸாம். இந்த June 15க்குள்ளே ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்து வரப்போகிற Group 4, Group 2 ரிவைஸ் மட்டும் பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். எல்லாமே நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே. ஏன்னா இங்கே 95% அப்ளை பண்ணும் போது எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேர்ந்து தான் இங்கே அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பயம் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். ஸோ 3 எக்ஸாம் ஒன்றா வரப்போது, இதை விட்டால் இதை பிடிச்சிடலாம் அந்த பயம் இருக்க தான் செய்யும். பட் பயம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் எல்லா எக்ஸாம்ஸுமே சூப்பராக நம்ம ரெடி ஆகிடலாம். ஓகே ரைட், பார்ப்போம். ஸோ இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது March 10 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். March 15 டெஸ்ட் 1 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ March 13 வரைக்கும் நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன விஷயம் நம்ம கவர் பண்ண போகிறோம் முழுமையாக நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் Group 1, Group 4 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். காரணம் என்ன, இந்த எக்ஸாம் சீக்கிரமாக இங்கே வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நம்ம June 15க்குள்ளே சிலபஸ் முழுமையாக முடிச்சுட்டா Group 4க்கு ஒரு மாதம் ரிவிஷன் டைம் அதிகமாக நம்ம கிடைக்கும். ப்ளஸ் Group 2க்கு எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கிடைக்கும். நம்ம வந்து கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா ரைட். இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது சமச்சீர் புத்தகம், டிகிரி லெவல் சோர்ஸ். ஏன்னா சமச்சீர் புக் மட்டுமே போதுமானதாக வந்திருக்காது. ஈவன் Group 4 எடுத்தாலுமே ஒரு சில விஷயங்கள் இப்போ ஜியோகிரஃபி INMல அவுட் ஆஃப் சமச்சீர் புக் கேட்க தான் செய்கிறாங்க. அந்த விஷயங்களும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அங்கே 10th லெவல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் படித்தா போதுமானு கேட்டால் கிடையாது. நீங்கள் வெளியே ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அப்போது நம்ம சமச்சீர் புக்கும் முழுமையாக கவர் பண்ண போகிறோம். டிகிரி லெவல் கவரேஜ் என்னென்ன புக்ஸ் நம்ம வந்து படிக்கிறோம், என்ன சோர்ஸ் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்லைனர்ஸ் கிட்டத்தட்ட 10,000 ஒன்லைனர்ஸ் சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணியிருக்க போகுது. அது ஒன்லைனர்ஸ் அப்படின்னா வெறும் அது புக்கில் இருக்கிறத மட்டும் கட்கா பேஸ் பண்ணாமல் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட்டில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணால் சூப்பராக நம்ம வந்து கொண்டு போக முடியும். ஓகே. ஸோ என்ன மாதிரி மேக் பண்ண போகிறோம் பார்த்துலாம். இங்கே பாருங்கள், இப்போ டெஸ்ட் 1 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதுக்கான போர்ஷன்ஸ் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இந்த போர்ஷன்ஸில் உங்களுக்கு 100 கேள்விகள் இருக்கும். 100 கேள்விகள் MCQ மெத்தடில் பைலிங்குவலில் இங்கே வந்து இப்போ நகை போக போகுது. ரைட்டா. என்ன பண்ணுற மாதிரி இருக்கணும், இது எல்லாமே சமச்சீர் புத்தகம் தான். இதே பாருங்கள் 6th 9th எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே சமச்சீர் புத்தகம் தான். நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இதுக்கான ஒன்லைனர்ஸ் நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ 1லேருந்து 5 வரைக்கும் எல்லாம் வந்து கவர் பண்ண போகிறோமோ 6th 12th 10th புக் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் அதுக்கான கீ ஃபார்மேட்டில் ஒரு PDF ஃபார்மேட் நான் வந்து கொடுத்துருவேன். அதுக்கான சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவிஷனுக்காக தான் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணும் போதே ரிவிஷன் மோட் தான் நீங்கள் வந்து கொண்டு போவீங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு புக்கை நீங்கள் வந்து படிக்கிறீங்க. அந்த புக்கை படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த புக்கை முழுமையாக முடித்தா மட்டும்தான் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியும். சமச்சீர் புக்கில் ஸ்கிப் பண்ணவே கூடாது, எல்லாமே கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம அவுட் ஆஃப் புக்ஸ் போகும்போது நிறைய விஷயங்கள் தேடி படிக்கிற மாதிரி வந்திருக்கும், சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அப்படி போகும்போது கையில் இருக்க சோர்ஸை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிடணும். இதை முடிச்சுட்டு நம்ம டிகிரி லெவலும் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபேஸ் 1ல் உங்களுக்கான ஒன்லைனர்ஸ் நான் வந்து கொடுத்துருவேன். அதை முழுமையாக படிச்சுட்டு அதை ஞாபகம் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி 100 கேள்விகள் MCQ மெத்தடில் TNPSC மோடில் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. பைலிங்குவல் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே. இந்த ஃபார்மேட்டில் முழுமையாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 10,000 ஒன்லைனர்ஸ் ப்ளஸ் 25 ரிவிஷன். நான் ஏன் இதை வந்து கொடுத்துருக்கேன், இது டெஸ்ட்டை விட ரிவிஷன் மோடு தான். ஓகேவா. ஏன் அப்படின்னா நம்ம ஒன்லைனர்ஸ் என்ன பண்ணுறோம், கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட் கொண்டு போகும்போது இன்னும் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்தது மேக்ஸுக்கு தனியாக 1200 கேள்விகள். இங்கே முக்கியமாக ரீசனிங் பார்ட் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏன்னா TNPSC 25 கேள்விகள் அவங்க சிலபஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு 3-4 கேள்விகள் வெளியே கேட்க தான் செய்கிறாங்க. கேட்டால் சிலபஸ் உள்ளே இருக்க மாதிரி தான் வந்து காமிச்சுப்பாங்க. நம்ம ரீசனிங் பார்ட்டும் உள்ளே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் லாங்குவேஜ்க்கான வீடியோஸ், அதாவது நீங்கள் Group 2 படிக்கிறீங்க, Group 4 படிக்கிறீங்கன்னா தமிழுக்கான லாங்குவேஜ் வீடியோஸ் இருக்கும், இங்கிலீஷும் வந்து உண்டு. ஸோ Group 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்மளுக்கு லாங்குவேஜ் தேவை கிடையாது, நம்ம GS மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும்.
சரியா? இதில் எந்த ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்து இருக்காது. குரூப் 1க்காக மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு லாங்குவேஜ் இல்லாமல் குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து லெவல் 2 பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் கவரேஜில் 22 டெஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட் ஆஸ் பர் நியூ சிலபஸ், ரிவிஷன் நோட்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் பிடிஎஃப், சப்ஜெக்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி எல்லாத்துக்கும் அதுக்கான நோட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ப்ளஸ் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்காமல் எக்ஸாம்ஸ்க்கு போகாதீங்க, வாட் எவர் த எக்ஸாம்ஸ். ஏன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டா அதில் இருந்து ஒரு 30-40 கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இதை ஒரு ப்ராப்பராக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? சரி, கமிஷனை காட்டுறேன் பாருங்கள். இங்கே சமச்சீர் புத்தகத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாலிட்டியில் படிக்கணும், பாலிட்டி ஃபுல்லாக முடிச்சுட்டு பாலிட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, ஐஎன்எம் ஃபுல் டெஸ்ட்டு. அதாவது நீங்கள் ஆல்ரெடி 1 படிக்கும் போதே எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடுவீங்க. திரும்ப எம்சிக்கு அட்டன் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி ரிவிஷன் வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இந்த ரிவிஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேர்ந்து கொடுக்குற மாதிரி தான் வந்து போகும். ஓகே, அடுத்து பாருங்கள், ஃபுல் டெஸ்ட் மட்டுமே 3. சமச்சீர் புத்தகத்தில் இருந்து ஃபுல் டெஸ்ட் மட்டுமே 3. அப்போ எப்படி கேட்டாலும் இந்த புக்கை தாண்டி வெளியே நம்ம கேட்க போகிறது கிடையாது, எல்லாமே நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஸோ 12th 11th 9th எதுவும் மிஸ் பண்ணாமல் எல்லா புக்கும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டா இதுவே போதுமானதாக வந்திருக்கும். சமச்சீர் புக்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இங்கே மிஸ் ஆகாது, எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஏன்னா ஃபுல் டெஸ்ட் மட்டுமே பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் அது இல்லாமல் ஃபுல் மார்க் 3 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இது முடிஞ்சு தான் அடுத்து மேக்ஸ்க்கு அட்டவணை இங்கே வந்து கொடுத்துருக்கேன், அது வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் இருக்குது. அதுக்கப்புறம் டிக் லெவல் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஒரு சிலபஸ்க்கும் என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க, தமிழ் மீடியம் எந்த புக்கு படிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் அதுக்கான சோர்ஸ், அதுக்கான பேஜ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். இதை வந்து கொண்டு போயிடலாம். இதுலேயும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து உண்டு. பாருங்கள், ஃபுல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, ஐஎன்எம் கவர் பண்ண போகிறோம். அடுத்தது மேக்ஸுக்கு 2 ஃபுல் டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் 2 ஃபுல் டெஸ்ட்டு அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. அப்போ டேட் பாருங்கள், 8/6 நம்ம வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூன் 15 குரூப் 1 எக்ஸாம் வருது. அப்போ ஜூன் 15க்குள்ளே குரூப் 4 முடிச்சிருவோம், குரூப் 2 முடிச்சிருவோம், குரூப் 1 முடிச்சிடலாம். அப்போ குரூப் 1 எழுத முடிக்கும் போது நீ அடுத்து வரப்போகிற குரூப் 4 குரூப் 2க்கு ரிவைஸ் மட்டும் பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். இந்த டெஸ்ட்டை மட்டும் ப்ராப்பராக டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிட்டு போயிட்டே வந்திருக்கலாம். ஓகே, அட்லாஸ்ட் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒன்லைன் சோர்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் இதுக்கு கிளியராக வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், சப்ஜெக்ட் வைஸ் எதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஒரு டெஸ்ட்டுக்கும் 100 கேள்விக்கு மேலே வந்திருக்கும். எல்லாமே பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் தனியாக அதுக்கான கொஸ்டின் பிடிஎஃப், அதுக்கான ஆன்சர் பிடிஎஃப் பைலிங்குவலில் நம்ம கொடுத்துட போகிறோம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் தமிழுக்கான டெஸ்ட் இருக்குது, இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் இருக்குது, சயின்ஸுக்கும் டெஸ்ட்டு உண்டு. சயின்ஸில் ஒரு 5 கேள்வி தான் கேட்குறாங்க, 10 கேட்குறாங்க, படிக்க வேணாம் அப்படி கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டெஸ்ட்டு இங்கே வந்து உண்டு. நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் நோட்ஸ் நம்ம கொடுக்குறோம். லாங்குவேஜ் வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம 1100 இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் கவர் பண்ண போகிறது 10,000 ஒன்லைனர்ஸ் கவர் பண்ணுறோம். ப்ளஸ் ரிவிஷன் நோட்ஸ் இதில் கவர் பண்ணுறோம். அண்ட் சமச்சீர் புத்தகத்தில் இருந்து 25 டெஸ்ட்டு எம்சிக்யூ மாடலில், அண்ட் டிகிரி லெவலில் இருந்து 27 டெஸ்ட்டு எஸ்பெஷலி குரூப் 1 குரூப் 2க்காக. நெக்ஸ்ட் மேக்ஸ் தனியாக ஒரு 1000 கேள்விகள் நம்ம இங்கே வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் இல்லாமல், அதாவது இந்த 25 இல்லாமல் சயின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணுறோம், தனியாக வந்து கவர் பண்ணிகிட்டு இருப்போம். ப்ளஸ் லாங்குவேஜ்க்கான டெஸ்ட், அதுக்கான வீடியோஸ், இது எல்லாமே சேர்த்து 1100 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்ச் 13, 14 நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், இதுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? இதான் டெஸ்ட் மோடு. இந்த டெஸ்ட் மோடில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டா நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடியும் கிராக் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணி கிராக் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.